சூடிக் கொழுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாடல்கள் 30இல் இன்றைக்கு நாம் 21வது பாடலை அர்த்தத்தோடு அனுபவிப்போம். இந்த பாடல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று ஆரம்பிக்கிறது. பால் கறப்பதற்கென்று கொண்டு வந்த பாத்திரங்கள் நிரம்பி மேலெழுந்து வரவும் இடைவிடாது பால் சுரந்து கொண்டே இருக்கும் வள்ளத்தன்மை உள்ள பசுக்களை பெற்றுள்ள நந்தகோபன் திருமகளே, எங்கள் திருமகனே, எங்கள் வருகையை நீ அறிய வேண்டும். நீ அடியவர்களை காப்பதில் உறுதி உள்ளவன், பெரியவன், மிக பெரிய இறைவனான நீ இந்த உலகில் எல்லாரும் காணும்படி கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறாய். நீ ஒரு ஒளிச்சுடர். நீ நீங்கி எழுந்து வா. உன்னுடன் மாறுபட்டு எதிர்த்தவர்கள் தங்கள் வலிமையை உன்னிடம் இழந்து தோற்று உனது படுக்கையறை வாசலில் வந்து உன் திருவடிகளில் சரணடைவதைப் போல நாங்களுமே உன் பெருமைகளை பாடி புகழ்ந்து இங்கே வந்துள்ளோம் கண்ணா. ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். சிறப்பான பொருளை ஒன்றுக்கு இருமுறை கூறுதல் மரபு. மேலே திருப்பாவை 3வது பாடலில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று கூறினாள். அதிலும் திருப்தி அடையாது மறுபடியும் இங்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று கூறுகிறார் ஆண்டாள். பசுக்கள் பாலை கறந்து கொண்டே இருக்கும். கலங்கள் கொள்கிற வரைதானே பிடிக்க முடியும். குறை என்பது கலத்தில் தானே அல்ல, சுரப்பில் குறையில்லை. பேரறிஞர்கள் உரையாற்றும் போது, ஆச்சாரியர்கள் காலட்சேபம் செய்யும் போதும் கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன, வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வார்த்தைகளில். கேட்போர் தன்னுடைய தகுதி திறமை இதற்கேற்ப அதை ஏற்றுக்கொள்வார்கள். பகவான் கீதையில் சொல்கிறார், தர்மங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். அர்ஜுனன் மிக திணறி போய்விட்டான். ஒன்றொன்றாய் புரிந்து கொள்ள. அதனால்தான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்தால் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் சந்தேகங்கள் எழுப்பி கேட்டுக்கொண்டே இருப்பான். அது அவர்கள் இரண்டும் நிகழ்த்திய அந்த விஷயம் நம் போன்ற மக்களுக்காக பல சந்தேக நிவர்த்தி பகவான் இந்த பகவத்கீதையிலே கொடுப்பதற்காக நடந்த விஷயம் அது. வள்ளல் பெரும் பசுக்கள், நீ மேய்க்கும் பசுக்களுக்கே வள்ளல் தன்மை இருக்கும்போது உன்னிடம் வள்ளல் தன்மை இருக்காதா என்ன பின்னே? எங்களுக்கு அருள் செய் கண்ணா என்கிறார்கள் கோபியர்கள். இன்னொரு குறிப்பு, நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ இப்போது இருப்பது வைகுந்தத்தில் அல்ல, ராமனாக பிறந்த அயோத்தியும் இதுவல்ல, இது நந்தகோகுலமாகும். வள்ளல் தன்மை உள்ள பசுக்கள் பலவற்றை பெற்ற நந்தகோபன் மகனாக நீ வாழ்கிறாய். நாங்கள் வாழும் ஊருக்கு நீ விரும்பி வந்திருக்கிறாய் கண்ணா. அறிவுராய். அறிவின் உறைவிடமான ஆண்டவனையே அறிவுறுத்துகிறாள் ஆண்டாள். அத்தியாபயந்தீம் என்று திருப்பாவை தனியன் கூறும். இது ஆண்டாளுக்குரிய தனி சிறப்பு. அவள் ஆழ்வார்களிலேயே அவள் பெண் பிறவியாவே தோன்றி அந்த அரங்கனையே சேர்ந்து மாலையிட்டு அவள் ஆழ்ந்த வாழ்க்கை பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு பக்தி நிறைந்த, கண்ணன் மீது பக்தி நிறைந்த பெண்மணிகளுக்கெல்லாம் அவள் ஒரு உதாரணமாக திகழ்கிறாள். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். வேதம் புராணம் முதலியவற்றால் முதல்வன் என்று சிறப்பிக்கப்பட்டவன் நீ. அடியார்களை காப்பாற்றும் உறுதியில் யார் சொன்னாலும் பின்வாங்காதவன் சத்தியவிரதன். பெரியவனை மாயவனேன் என்று பாடுவார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள். மகதோமகியான் என்றால் பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவன் என்று வேதம் கூறுகிறது. எல்லோரும் காண அவதாரம் செய்து மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஜோதி அவன். மாற்றார் வழி தொலைந்து உனக்கு தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடியை பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய். பகைவர்களெல்லாம் இறைவனுக்கு பகைவர்கள் இல்லை, பக்தர்களின் விரோதிகள்தான் கண்ணனுக்கு உண்மையான பகைவர்கள். மாற்றார் உன் அன்புக்கு தோற்றார்கள். நாங்கள் உன் அழகுக்கு அன்புக்கு தோற்று வந்திருக்கிறோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய்.
பெரியாழ்வார் போல உன் வீரதீர செயல்களுக்கு பல்லாண்டு பாட வந்தோம் கண்ணா என்று பாடுகிறார்கள் கோபியர்கள். இந்த பாடலை நாம் இசை வடிவமாக கேட்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய்.